சேலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஆடி முதல் நாள் சிறப்பு அலங்கார பூஜைகள். சேலம் அம்மாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பலப்பட்டறை மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி முதல் நாள் அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், திருமஞ்சள், இளநீர், சந்தனம் போன்றவற்றால் மகா அபிஷேக சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு தங்க கவசம் சாத்துப்படி செய்து முகத்திற்கு சந்தன காப்புடன் தீப ஒளியில் அம்மன் தரிசனம் சிறப்பாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு கும்ப ஆரத்தி, பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பு கடலைத்தாரர்கள் சேலம் மாவட்ட பார்க்கவ குல முன்னேற்ற சங்கம் தலைவர் ஏ. ராஜேந்திரன் உடையார், ராஜாமணி, ஆர். எம். எஸ். வைத்தியலிங்கம் உடையார், பார்வதி சன்ஸ், ஜி. தனசேகரன் உடையார், ஜெயா, பி. மாசிலாமணி உடையார், ராஜேஸ்வரி, கே. செல்வராஜ் உடையார், சொர்ணம்மாள், ஏ. ராதாகிருஷ்ணன் உடையார், ராஜேஸ்வரி, எஸ்.எல்.பி. ராமலிங்கம் உடையார், ஷீலா, ஏ. முத்துமாணிக்கம் உடையார், மாலதி, எஸ். மாதேஸ்வரன் உடையார், சாந்தி, எல். கோமேதகவேலு உடையார், சங்கீதா, எம். தெய்வீகம் உடையார், சசிகலா, முருகப்பன் உடையார் பேரன்கள் கே. ராமசாமி உடையார், ஜமுனா, கே. சுப்பிரமணி என்கின்ற ராசுகுட்டி உடையார், கலைவாணி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தண்ணீர் பந்தல் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆடிப்பிறப்பு முன்னிட்டு எலுமிச்சை பழ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சேலம் கொண்டலாம்பட்டி நெத்திமேடு அருள்மிகு தண்ணீர் பந்தல் ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி முதல் நாள் முன்னிட்டு ஆலய வளாகத்தில் வேப்பிலை, எலுமிச்சை பழ தோரணம் அமைத்து அலங்கரித்தனர். மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ மகா காளியம்மனுக்கு எலுமிச்சை பழங்கள், வேப்பிலை கொண்டு நறுமண மலர் மாலைகள் கையில் திரிச்சூலத்துடன் நகை ஆபரணங்கள் சூட்டி பிரம்மாண்டமாக அலங்கரித்து இருந்தனர். அம்மனுக்கு அஷ்டோத்திர நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி மற்றும் தீப ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி, குங்குமம், பிரசாதம் வழங்கப்பட்டது. தேர் வீதி அருள்மிகு ஸ்ரீ பெரிய அங்காளம்மன் ஆடி பிறப்பு முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சேலம் தேர் வீதி அருள்மிகு ஸ்ரீ பெரிய அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆடி பிறப்பை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண வண்ண மலர்களால் கோலமிட்டு மூலஸ்தானம் முழுவதும் மலர்களால் அலங்கரித்து ஸ்ரீ பெரிய அங்காளம்மனுக்கு முகத்திற்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து வளையல் மாலை அணிவித்து நகை ஆபரணங்கள் சூட்டி நறுமண மலர் மாலைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
உற்சவர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி அளிக்க தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ அகோர வீரபத்திர சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து இருந்தனர். ஸ்ரீ பேச்சி அம்மனுக்கும் புதுப்பட்டு சேனையுடன் முகத்திற்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு தீப ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து மாலை அம்மனுக்கு வெள்ளை கவசம் சாத்துபடி செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சேலம் பொன்னம்மாபேட்டை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் பசுப்புலவாறு ஸ்ரீ அகத்தியர் மகரிஷி கோத்திர தயாதிகள் நடத்தும் 13ஆம் ஆண்டு சிறப்பு பூஜை. இதனை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் புதுப்பட்டு சேலை உடுத்தி கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் சூட்டி நறுமண மலர் மாலைகளுடன் சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு தீப ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்குமம் பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் பொன்னம்மாபேட்டை பால திரிபுர சுந்தரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆடி முதல் நாள் சிறப்பு பூஜை. சேலம் பொன்னம்மாபேட்டை பால திரிபுர சுந்தரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்தில் ஆடி முதல் நாள் முன்னிட்டு மூலஸ்தானத்தில் காட்சி அளிக்கும் அம்மனுக்கு முத்தங்கி கவசம் சாத்துபடி செய்து மலர் மாலைகளுடன் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அருகே பெருமாள் தன் தங்கைக்கு சீர்கொண்டு வருவது போல் மூலஸ்தானத்தில் அலங்கரித்து இருந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு தீப ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமிக்கு ஆடி 1 முன்னிட்டு மகா அபிஷேக பூஜை. சேலம் செவ்வாய்ப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் சமேத ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமிக்கு ஆடி 1 முன்னிட்டு பால், தயிர், மஞ்சள், திருமஞ்சள், சந்தனம் போன்றவற்றால் மகா அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. வெறி பிரகாரத்தில் உற்சவருக்கு புது பட்டாடையுடன் கற்கள் பதித்து நகை ஆபரணங்கள் சூட்டி பிரம்மாண்ட நறுமண மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளை குதிரையின் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க மூலஸ்தானத்தில் ஸ்ரீ வெள்ளை அம்மாள் பொம்மி அம்மாள் சமேத ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமிக்கு புது பட்டாடையுடன் நகை ஆபரணங்கள், வெள்ளி கவசம், நகை கிரீடங்கள் அணிவித்து எலுமிச்சை பழம் மாலையுடன் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாம பலிகள் கூறி அர்ச்சனை செய்து கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு குடை விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு தீப ஆரத்தி காட்டப்பட்டது.
நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ மதுரை வீரன் நண்பர்கள் குழு சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது.